தென்னிந்திய அளவிலான ரோல்பால் போட்டி தமிழக அணி வெற்றி பெற்று சாதனை. தென்னிந்திய அளவிலான ரோல்பால் போட்டிகள் கடந்த 13, 14 ஆகிய தேதிகளில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட அணிகள் கலந்து கொண்டனர். தமிழக அணி சார்பில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 31 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 17 வயதுக்கு மேற்பட்டோர், 14 வயதுக்கு மேற்பட்டோர், 9 வயதுக்கு மேற்பட்டோர், 9 வயதுக்குட்பட்டோர் என 4 பிரிவுகளிலும் பெண்கள் அணி முதல் இடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை பெற்று சாதனை படைத்தது. இந்த 4 பிரிவுகளிலும் விளையாடிய ஆண்கள் அணி 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 வீரர் வீராங்கனைகளுக்கு சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சர்வதேச நடுவர் மாஸ்டர் பிரேம்நாத், பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் பசுமம் பாரதி. 13, 14 ஆகிய தேதியில் கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் 6th சவுத் இந்தியன் ரோல்பால் மேட்ச் நடந்துச்சு. அதில் சீனியர் ஜூனியர்ஸ் 2 பிரிவுக்கும் நடந்துச்சு. அதில் பாய்ஸு செகண்ட் ப்ரைஸும், கேர்ள்ஸு ஃபஸ்ட் ப்ரைஸும் தமிழ்நாட்டுக்காக வாங்கியிருக்கோம். இதில் நேஷ்னல்ஸும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதிலே நாங்கள் அடுத்த மேட்ச்சுக்கு நேஷ்னல்ஸுக்கு போய் அங்கேயும் கப்பை வின் பண்ணிட்டு திண்டுக்கலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்போன்னு சொல்கிறோம். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த கோச்சஸுக்கும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், நான் கௌஷிகா. திண்டுக்கல் டீம்லேருந்து தமிழ்நாடு டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி 6th சவுத்தர்ன் ரோல் பால் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 6 ஸ்டேட் வந்தாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாருக்கூடையுமே டஃப்பாக விளாண்டு லாஸ்ட்டில் ஃபைனல்ஸ் கேரளா கூட 6-0ன்ற ஸ்கோரில் வின் பண்ணோம். எங்களுக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் கொடுத்த எல்லா கோச்சஸ் அண்ட் மேனேஜருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.